ஒற்றுமை இல்லாத காரணம் தான். உங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கும்போது நாங்கள் அதில் இறங்கி செயல்பட முடியாது. ஊர் பொதுமக்களும் காரணம், அரசியல் நிர்வாகமும் காரணம். ரெண்டுமே நீர்நிலையிலே அது 700 அடியே தாண்டி போச்சு கீழே. நீங்க விவசாயம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. சரி, மரத்துலையும் இலையிலையும் சரி அப்படியே படிஞ்சிருக்கும். ஐயா வணக்கம், உங்க பேரு? வெங்கடேசன். இப்போ உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனை, இப்போ நம்ம இந்த குளத்தங்கரையில தான் நிக்கிறோம். இந்த குளத்துல உள்ள என்ன பிரச்சனைகள் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்லை, அதான் ஊர் ஒற்றுமை இல்லாத காரணம் தான். இப்போ நான் போய் என்எல்சியில் ஒரு மனுவை கொடுத்துட்டு வருவோம். இந்த ஊர் குளம் தூர் வரணுங்க, இதுமாதிரி பண்ணணுங்கன்னு. இன்னொருத்தர் முருகைன்ற போய் இல்லைங்க, இப்போ அதெல்லாம் ஒரு பண்ண வேணாங்க, தேவையில்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு போய் இன்னொரு மனுவை கொடுப்பாங்க. அப்போ நீங்களே இப்போ மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இங்கே வாங்க, உங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கும்போது நாங்கள் அதில் இறங்கி செயல்பட முடியாது அப்படின்றது நிர்வாகம். சரிங்க, இப்போ ஏன்னா இந்த குளம் தூர் வர்றதுக்கு அரசு தரப்பு காரணமா இல்லை ஊர் பொதுமக்கள் தான் காரணமா? ஊர் பொதுமக்களும் காரணம், அரசியல் நிர்வாகமும் காரணம். ரெண்டுமே உண்டு அதில். ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள் நேரடியாக தலையிட்டு இதை செய்ய முடியும். ஆனால் யாரும் இறங்கி செயல்படல. அப்புறம் வேற என்ன பிரச்சனையா இருக்கு இங்கே விவசாயம் சுத்தமாக பாழடைஞ்சு போச்சு. விவசாயமே சுத்தமாக கிடையாது. விவசாயம்லாம் 30 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் அந்த விவசாயத்துக்கான இது செயல்படுறதில்ல. அதான் விவசாயமே வேணாம், ஆடு மாடு வளர்க்க வேணாம், மரம் வேணாம் அப்படின்னு தானே அரசியல் கட்சி சொல்லுது, சொல்றாங்க. ஆனா ஒரு கட்சி இதெல்லாம் வேணும்னு சொல்லுது. கண்டிப்பாக அதெல்லாம் இயற்கையில் உள்ளது, அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. நமக்கு எப்படி காற்று அது இது முக்கியமாக, மரம் முக்கியமோ, அதை போல் நம்ம விவசாயம் இல்லைன்னா அங்கே என்னத்தை ஒன்றும் பண்ண முடியாது. கட்டடத்தை இடித்து சாப்பிட முடியும். உங்கள் ஊரில் நீர்நிலைகள் என்ன நிலையில் இருக்குது? நீர்நிலையிலே அது 800 அடியே தாண்டி போச்சு கீழே. 700 அடி தாண்டிடுச்சு. ஆமாம். அதுக்கு காரணம் என்எல்சி நிர்வாகம் தான். இந்த பிளான்ட்டு தான். பிளான்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கிடச்சிது. பிளான்ட்டு ஏகப்பட்ட ஆர்டிஷியன் போட்டு வெளியில் வாரி கொட்டுறதுனால இங்கே தண்ணி கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ விவசாயிகள் நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. நிறைய பேர் அதான் இந்த பிளான்ட்டு 4-5 பிளான்ட்டு இருந்தது முக்கிய காரணம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அண்டைய மாநிலத்துக்காரங்க தான் பாதி பேர் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிளான்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைச்சிது. அந்த ஒரு தலைமுறையோட போயிடுச்சு. மறுதலைமுறை போய் நம்ம வேலை கேட்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் அடுத்த மாநிலத்துக்காரங்க தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நிலம் கொடுத்தவங்களோ இவங்களும் இங்கே இப்போ வேலை பார்க்கல. கான்ட்ராக்ட்லேயும் இதுலேயும் கூலி தொழிலாளி தான் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100% 10% தான் நிலம் கொடுத்தவங்க மற்ற சுற்றுப்புற வேலை பார்க்குறாங்க. மிச்சவங்க பூரா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், கேரளா, இவங்க அண்டை மாநிலத்தில் அங்கேருந்து ஒரு போஸ்டிங்கை போட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு ஃபுல் பண்ணிடுறாங்க வேக்கண்ட்டை. இங்கே நிலம் கொடுத்தவங்க வெஸ்ட்டாக போராடி சாக வேண்டியதான். இப்போ எப்படின்னா உங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே அந்த பூர்வீகமா இருந்தவங்க எல்லாருமே இருக்காங்களா? ஊர்ல தான் இருக்காங்களா, இல்ல யாராவது ஒரு சில பேர் தான் வெளியூரை நாடி போயிட்டாங்களா? ஒரு சில பேர் தான் வெளியூர் நாடி போயிருக்காங்க. ஏன்னா அந்த கைத்தறி அழிஞ்சிடுச்சு. கைத்தறி இருக்கும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் இருந்தாங்க. அந்த 500 குடும்பமே வெளியில புறப்பட்டாங்க. ஹைதராபாத்து அங்கே இங்கன்னு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அந்த கைத்தறி அது முக்கியத்துவம் கொடுக்கல அரசாங்கம். எந்த ஒரு அரசாங்கமும் அந்த கைத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு மானியம் அது இதுன்னு கொடுத்து அதை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க உழைச்சி அதுக்கு விற்பனைக்கு செல்லும்போது அதுக்கான விலை கிடைக்கல. அதனால் விட்டுட்டு வேறு வேலை. இப்போ இந்த முதன கிராமத்தில் மக்கள் தொகை ஒரு மினிமமாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5000 தலைக்கட்டு இருக்குது. 5000 தலைக்கட்டுனா எத்தனை ஏன்னா நபர்களாக சொல்ல நபர்கள் பார்த்தீங்கன்னா 5000னாக்கா ஒரு 15000 மக்கள் தொகை குறைஞ்சது. 15000 கண்டிப்பாக மக்கள் தொகை. 15000 மக்கள் தொகை உள்ள கிராமம் இது. பெரிய பஞ்சாயத்து. ஆனால் இந்த அரசுகள் இதுவரையிலையும் கண்டுக்கல உங்களை. எந்த அரசும் வந்தால் நாடகம் தான். நாடகம் ஆட வேண்டியதான், எலெக்ஷன் ஓட்ட வாங்கிட வேண்டியதான், போயிட வேண்டியதான். அப்படி தான் நாடகம். இல்லை, அதுக்கு காரணம் பணத்துக்கு அடிமையாகிடுறாங்க. பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டான். நீ என்ன பணம் கொடுத்து தான் அவனை ஓட்ட வாங்கினான், நீ எதுவும் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் விவசாயம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 1000 ரூபா காசு கொடுக்குறாங்க, இப்போ 5000 ரூபா கூட போட்டிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வாழ முடியாதா? கண்டிப்பாக முடியாது. அது எத்தனை நாளைக்கு? ஒரு மாதத்துக்கே காணாது. சிறந்த ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியதான். வாயளவில் தான், செயல் அளவில் கண்டிப்பாக கிடையாது. இல்லை. ஸோ அப்போ அரசியல்வாதி மாறணுமா, மக்கள் மாறணுமா? அரசியல்வாதி மாறியே ஆகணும். மக்கள் மாற வேண்டிய தேவையில்லை. மக்கள் அரசியல்வாதி மக்கள் மாற்றணும். அரசியல்வாதியா மக்கள் நினச்சா தானே மாறும். இந்த ஒரு விரல் புரட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விரல் புரட்சி. ஆமாம். அது என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஓட்டு போடுவோம்ல, ஓட்டு போடும்போது ஓட்டு போடுறதுக்கான நம்ம அடையாளத்தை வைப்பாங்க. அதுதான் ஒரு விரல் புரட்சி. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. நீங்க நினைச்சா, மக்களாகிய 15000 பேர் நினைச்சா இந்த தொகுதியினுடைய
பல விஷயங்களை மாற்ற முடியும். மாற்ற முடியும். ஆனால் அது மக்கள் ஒத்துழைக்கல, உண்மைதான். மக்கள் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் அங்கே நடக்கிறது. காசு எந்த பக்கம் 10,000 கொடுக்குறாங்களோ, இன்னைய பொழுதுக்கு 10,000 கொடுக்குறாங்களா, 2 மாதம் ஓடுதா, போட்டு போயிடுது. அப்போ மிச்சம் உள்ள எத்தனை மாதம் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு அதனுடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போதைக்கு 10,000 யார் கொடுக்குறா? நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது மக்கள் தான் மாறணும். மக்கள் கண்டிப்பாக மாறணும். மக்கள் மாறினா ஆட்சி மாறும். ஆட்சி மாறும். மக்கள் மாறணும், மாறவே இல்லை. நன்றிங்க. நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைகளையும் சொன்னீங்க. இதை வந்து நான் கூடுமானவரையும் நம்ம சேனல் மூலயமா கொண்டு சேர்க்கறதுக்கு சேர்க்குறேன். பணத்துக்கு அடிமையாகிறாங்க. பணத்துக்கு அடிமையாகிற வரலையும் எந்த ஒரு மக்களும் வர முடியாது. நீங்கள் 10,000 இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? 10,000 கொடுக்குறீங்க, மொத்தமாக கொடுக்குறீங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா இப்போ எத்தனை நாளைக்கு சாப்பிட? சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் முன்னாள் இந்த ஊர் தலைவருடைய தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், முன்னாள் அவருமே ஓரளவுக்கு தான் அவரும் செயல்பட்டார். முழுசாக செயல்படல. NLC நிர்வாகம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் ஃபண்டு ஒதுக்குது. இந்த மாசு விவசாயம் பாதிக்கிற மாசு இதுக்கு கொடுக்குது. ஆனால் அந்த ஃபண்டை பூரா மத்திய நிர்வாகம் வேறு மாநிலத்துக்கு கொண்டு போய் செலவு பண்ணுது. இந்த பக்கத்தில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பிளான்ட் போட்டு எல்லாம் மாசு கழுது. ஆனால் அதுக்கான ஃபண்டை வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் செயல்படுறாங்க. அதை கேட்க ஆள் உண்டா? கிடையாது. கேட்குறாங்க. கேட்குறீங்கன்னா உங்கள் வாயை அடிச்சிடுறாங்க. உங்கள் வாயை கூப்பிட்டு உனக்கு ஒரு 10 லட்சம் அதை முடிக்கும். அடுத்தது நீ அண்ணன் போய் ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரா, இந்த 10 லட்சம் உனக்கு, கம்முனுக்கு இதை கண்டுக்காத போ, இப்படி மூடிடுறாங்க. அந்த முக்கியமான நபரோட போயிடுது அந்த அமௌண்ட்டு. நம்ம மக்கள்கிட்ட வந்து சேர்றதே இல்லை. அதற்கான அமௌண்ட்டு வந்து இப்போ யாருக்கும் கிடைக்கிறதே இல்லை. ஏகப்பட்ட பாதிப்பு. அவர் சொன்ன மாதிரி காலையில் இப்போ ஒரு பாருங்கள், திருப்பி காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே படிஞ்சிருக்கும். வீடுகள்லையும் சரி, துணியை காய வைக்கிற இடத்துல பார்த்தாலும் சரி, மரத்துலையும் இலையிலையும் சரி, அப்படியே படிஞ்சிருக்கும் கரையர்னு. ஆனால் வேலைவாய்ப்புகள் கிடைச்சதுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நிலத்தை எடுத்தாங்க, நமக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த தலைமுறையோடு மாற்றிட்டாங்க. இப்போ இங்கே இந்த மாசுபாட்டால் ஏதாவது சுவாச பிரச்சனை, கிட்னி பிரச்சனை அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக உண்டுங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைய பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக பாதிக்குது. ஓகே, நம்ம சேனல் மூலயமா நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு கடத்துவோம். அதுலேருந்து அரசை சார்ந்த யாராவது பார்த்தாங்கன்னா இதை வந்து உங்களுக்கான இதை செய்வாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 மாதத்தில் தேர்தல் வருது. உங்கள் தேர்தலில் உங்களுடைய உரிமைக்கான எங்கே கிடைக்குமோ அங்கே உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. நன்றி, வணக்கம். இப்போ